விடுகதைன்னு சொன்னாலே கோழிக்குள்ள இருந்து முட்டை வந்துச்சா இல்ல முட்டைக்குள்ள இருந்து கோழி வந்துச்சா என்ற கேள்விதான் முன்னாடி வந்து நிற்கும். இந்த கேள்விக்கு அவ்வளவு ஈஸியா யாராலையும் பதில் சொல்லவும் முடியாது. கோழியா முட்டையான்னு கேட்டா எதை சொல்வது என்ற குழப்பமே ஏற்படும். ஆனா இதுக்கு இப்ப பதில் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். கோழி முதல்ல வந்துச்சா இல்ல முட்டை முதல்ல வந்துச்சா என்ற கேள்விக்கு முதல்ல முட்டையில இருந்தே பதிலா ஆரம்பிக்கலாம். பொதுவா முட்டை என்பது கரு வளர்வதற்கான பாதுகாப்பு உரை. கோழி மட்டும் இல்லாம பாம்பு, பல்லி என பல உயிரினங்கள் முட்டையிடுவது இயற்கையானது. முட்டை என்ற ஒன்று உருவாவதற்கு முன்பே கோழிகள் இந்த பூமியில வந்ததா சொல்லப்படுது. அதாவது 34 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே விலங்குகள் உலகத்துல தோன்றியிருக்கு. அதன் அடுத்த தலைமுறை நீருக்கு வெளியில வளர்ந்த முட்டைகளை இட்டிருக்கு. அந்த முட்டைகள் கருவை பாதுகாக்கும் விதமா கூடுதலான சவ்வு போன்ற தோலை கொண்டிருந்துச்சு. இதுக்கு முன்பு வரைக்கும் விலங்குகள் தன்னோட முட்டைகளை ஈரமான இடத்துலயோ அல்லது நீர்லயோ இட்டதா ஆய்வுகள் சொல்லுது. விலங்குகளை ஒப்பிடும்போது முட்டைகள் உருவான கதையில கோழிகள் வேறு விதமான வரலாற்று சான்று கொண்டிருக்கு. கோழிகள் பறவையினமாய் இருப்பதால சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியிருக்கலாம் என்றும், அதுவும் சிவப்பு காட்டுக்கோழி போன்ற காட்டு பறவை இனங்கள்ல இருந்துதான் கோழிகள் பிறந்திருக்க கூடும் என்றும் சொல்லப்படுது. இந்த நிலையில ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்ட அறிவியல் ஆய்வுகள்ல சில தகவல்களை விளக்கியிருக்காங்க. அதன்படி பார்க்கையில கோழிகள் மரபணு மாற்றத்திலிருந்து உருவாகி இருக்கு. ஆதி கோழிகள் இணைந்த போது அதன் டிஎன்ஏவில் முதல் கரு உருவாகி அதுல மரபணு மாற்றம் ஏற்பட்டு கோழி பிறந்துச்சு. அந்த கோழி தனது அடுத்த இனப்பெருக்கத்துக்கான முட்டையை உருவாக்குச்சு. இதை வச்சு பார்க்கும்போது ஆதி கோழிகள்ல இருந்த மரபணு மாற்றத்துல கோழி உருவாகி அதன் வழியே முட்டை உலகுக்கு வந்திருக்கு. இதனால கோழியை பொறுத்தவரை முதல்ல வந்தது முட்டை இல்ல கோழிதான் என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுவே பிற உயிரினங்களை பார்க்கும்போது உலகத்துல முதல்ல தோன்றியது கரு, அதாவது முட்டை தான்.